இந்த சின்ன பையன் சூரியவன்ஷிக்கு இன்டர்நேஷனல் லெவலில் டாப் பவுலர்ஸாக இருக்க யாரையுமே பார்த்து பயமே இல்லை. 2 நாளைக்கு முன்னாடி தான் நம்பர் 1 T20 பவுலரான பும்ராவோடைய ஓவர்லேயே 2 சிக்ஸர்கள் அடிச்சாரு. அதுக்கு முன்னாடி வாரம் சிஎஸ்கேவோடைய பவுலிங் லைனப்பையே காலி பண்ணிட்டாரு. சரி, ஆர்சிபிக்கு எதிரான இந்த மேட்ச்ல ஏசல்வுட் வேற விளையாட போறதுனால ஏசல்வுட்டுக்கு எதிராக இவர் எப்படி ஆட போறாருன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா, யாரோ 10 பேர் அடிச்சு டவுன் ஆனவ இல்லடா, நான் அடிச்ச 10 பேரும் டவுனுங்க தான் அப்படின்னு ஏசல்வுட்டை பார்த்து கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் அவருடைய செகண்ட் ஓவர்லேயே 3 4 ஒரு 6ஓட தொடர்ச்சியாக பவுண்டரிகளையும் சிக்ஸர்களையும் தெறிக்க விட்டு அவருடைய அந்த செகண்ட் ஓவர்லேயே 18 ரன்கள் இவரு மட்டுமே அடிச்சிருந்தாரு. கிளாமர் அப்பில் சேம் அப்பில் உன்னையும் விட்டு வைக்கல அந்த குரங்கு அப்படின்னு ஏசல்வுட் என்னதான் பவர் பிளேல ஜெய்ஸ்வாலோட விக்கெட் எடுத்திருந்தாலும் பும்ராவை அடிச்ச மாதிரியே சூரியவன்ஷி ஏசல்வுட்டையும் காலி பண்ணிட்டாரு. அதோட இந்த மேட்ச்லயும் குயிக்கஸ்ட் ஆஃப் செஞ்சுரி அடிச்ச சூரியவன்ஷி வெறும் 26 பால்ஸ்க்கு அதிரடியா விளையாண்டு 78 ரன்கள் அடிச்ச நிலைமையில குணால் பாண்டியா ஓவர்ல அவுட் ஆகி வெளியேறும் போது டீம் ஸ்கோர் 9 ஓவர்லயே 129 ரன்ஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் சூரியவன்ஷி அவுட் ஆகியிருந்தாலும் இன்னொரு எண்ணில் ஆடிட்டு இருந்த துருவ் ஜூரலும் அதிரடியா ஆடி 25 பால்ஸ்ல ஆஃப் செஞ்சுரி அடிக்க ஆர்சிபி கேப்டன் ரஜத் பட்டிதாரும் இம்பாக்ட் சப்ஸ்டியூட்டா வந்த வெங்கடேஷ் ஐயருடைய அதிரடியான இன்னிங்ஸ்ல வந்த 201ங்கிற ஒரு ஸ்கோரை ஆர்ஆர் டீம் வெறும் 18 ஓவர்ல ஈஸியா சேஸ் பண்ணிட்டாங்க. ஆர்சிபிக்கு எதிரான இந்த மேட்ச்ல அதிரடியா விளையாண்டு 78 ரன்கள் அடிச்ச சூரியவன்ஷி இந்த ஐபிஎல்ல இது வரைக்கும் அவர் ஆடின 4 இன்னிங்ஸ்ல 200 ரன்கள் அடிச்சு லீடிங் ரன் ஸ்கோரரா இருக்க காரணத்தினால ஆரஞ்சு கேப் ஹோல்டராகவும் ஆயிருக்காரு. அதோட ஆர்ஆர் டீம் இந்த ஐபிஎல்ல ஒன் அண்ட் ஒன்லி அன்பீட்டன் டீமா அவங்க விளையாண்ட 4 மேட்சையும் வின் பண்ணி பாயிண்ட்ஸ் டேபிள்லையும் ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்காங்க. இந்த மேட்ச்ல வைபவ் சூரியவன்ஷியோடைய ஒரு ஃபியர்லெஸ் இன்னிங்ஸை பற்றி மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க.